विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् छन्दश्चाकिजिघन्विते द्विजवरैः संसेविते शाश्वते सौख्यापादिनि खेदभेदिनि सुधासारैः फलैर्दीपिते चेतः पक्षिशिखामणे त्यज वृथा संसारमन्यैरलम् नित्यं शङ्कर पादपद्मयुगळी निरे विहारं कुरु अकीर्णे नगराजिगन्ति विभवैः उद्यत्सुधा वैभवैः आदौ ते बिजपद्मरागललिते हंसव्रजैः आश्रिते नित्यं भक्तिवधूगणैश्च रहसि स्वेच्छा विहारं कुरु स्थित्वा मानस राजहंस गिरिजानाथङ्घ्रिसौधान्तरे शंभुध्यान वसंत संगिनी हृदा रामे गजिर्नक्षदा सत्ता भक्तिलदाक्षटाः विकसिताः पुण्यप्रवालस्थिताः दिव्यन्ते गुणकोरकाः जपवच पुष्पाणि सद्वासना ज्ञानानन्द सुधा मरन्दलहरी संवित्फलभ्युन्नतिः शिवानन्दलहरी स्तोत्रमुம் பிரகரணமும் இதுல 45 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். மனச பலவிதங்களாக சொல்றார். மனச சிவனிடத்துல சேர்த்து வைக்கணும். அப்பத்தான் இந்த மனுஷனுக்கு க்ஷேமம் ஏற்படும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோ. பந்தத்துக்கும் காரணம் மனசுதான், மோட்சத்துக்கும் காரணம் மனசுதான். மனசானது விஷயங்கள்ல சேர்த்து வச்சோமேயானால் மனுஷனுக்கு சம்சாரம் வளருகிறது. மறுபடியும் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இதற்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கான். ஆனா எப்பொழுது இவனுடைய மனசானது சிவனுடைய பாதங்கள்ல சேர்கிறதோ அப்பொழுது அவனுக்கு வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்து மறுபிறவி இல்லாதான உயர்ந்ததான ஒரு மோட்சம், வீடுன்னு சொல்லக்கூடியதா அந்த மோட்சமானது இவனுக்கு கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்றது. யுக்தியும் அப்படித்தான். ஏன்னா மனுஷனுக்கு ஜன்மா எதனால வருது? ஜன்மா வந்ததுனால தானே துன்பங்கள் எல்லாம். சரீரம் இருக்கப்படுறதுனாலே நமக்கு இன்பமோ துன்பமோ. சரீரமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ராத்திரி தூங்கும் சமயத்தில் நமக்கு இன்பமும் துன்பம் ஒன்றும் தெரியல. எழுந்துட்டு வர ஆனந்தமான நிறைய அனுபவித்தோம் எனக்கூடியதான ஞாபகம் மட்டும்தான் வருகிறது. ஆகையால் சரீர சம்பந்தம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது அவன் ஆனந்தமா இருக்கான். சாஸ்திரமும் இதுதான் சொல்றது. அசரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்புருஷதா. சரீர சம்பந்தம் இல்லாத போனால் இவனுக்கு இன்பமோ துன்பமோ இந்த விவகாரம் இல்லை. ஆனா ஆனந்த பெருக்கு ஆனந்த நிலை அவனுடைய ஸ்வரூபம் ஆனந்த விக்கிரமா இருக்கான்னு சொல்றார். அப்படிப்பட்டதான சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கணுமே. ஆனால் சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களை அழிக்கணும். புண்ணிய பாபங்களை எப்படி அழிக்க முடியும்? தனியாக நம்ம பாபத்தை நிறுத்தி புண்ணியத்தை பண்றதுனால பாபத்தை அழிக்க முடியாது. ஏன்னா புண்ணிய பலம் வேறு பாப பலம் வேறு. பாபத்தினுடைய பலம் துன்பம், புண்ணியத்தினுடைய பலம் இன்பம். இது வந்ததுனால அதை செட் ஆஃப் பண்ண முடியாது. சரி, புண்ணியம் தானே வருது அப்படின்னா புண்ணியத்தினாலேயும் மறுபிறவி வரலாம். எவ்வளவுதான் உயர்ந்ததான நிலை இருந்த போதிலும் சரீரம் இருக்கிற பர்யந்தம் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வியாதி உண்டு. டாக்டருக்கு வியாதி வராது என்ன? ஆனா நமக்கு வியாதி வந்தா படுத்துக்கலாம், அவர் டாக்டருக்கு வியாதி வந்தா படுத்துக்க கூடாது. அதுவும் பண்ண முடியும். என்ன 4 பேர் மெச்சு எடுத்துட்டு இருப்பா விவகாரம் அப்படின்னு. அப்படி புண்ணியம் இருந்தாலும் அது ஒரு விதமா சிரமம் தான். ஒன்னும் இல்லாம இருக்கிற நிலை தான் ஒரு மனுஷன் அடைய வேண்டும். அப்படிப்பட்டதான நிலைக்கு காரணம் ஞானம் ஒண்ணுதான். அந்த ஞானமானது சிவானுகிரகத்தினால ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராணா த்வித்ராணாம் உபஜாயதே அப்படின்னு
அந்த புண்ணியம் பண்ணி சிவானுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். அதுக்காகத்தான் சிவஸ்துதியானது பண்ண வேண்டியதாக இருக்கு. பரமேஸ்வரனிடத்த மனசே லயத்தை அடையணும்னு பிரார்த்திச்சிருக்க. அந்த மனசை ஒரு பட்சியா சொல்லி, ஏ பட்சியே சந்தஷ்டாக்கி சிகான்விதே, ஒரு மரம் இருக்கு. அந்த மரமானது எப்படி இருக்கு? கிளைகள்லாம் வேதங்கள், வேத சாக்கைகள் எனக்கூடியதான கிளைகள், பல கிளைகள் இருக்க. அது அந்த கிளைகளுக்கு எல்லாத்தை விட உச்சியா நேரம் மேல போகக்கூடியதான ஒரு கிளை இருக்கு. அது என்னது? வேதாந்தம் எனக்கூடியதான கிளை. சிகான்விதே த்விஜவரைஸ்தம் சேவித்தே, நீர் ஒத்தர் மட்டும் இல்ல, பல பறவைகள் அதை சேவிச்சுட்டு இருக்கு. அந்த பட்சைகளுக்குள்ள மேலையும் கீழையும் எத்தனையோ பறவைகள் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மரமும் சாஸ்வதமா இருக்கு. ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு சார், 1000 வருஷம் இருக்கு, அது போயிடும்னு பட்டு போயிடும்னு இல்லை, சாஸ்வதமா இருக்கு. ஞானம் வந்தா தான் போகும். அப்படி இந்த மரமும் சௌக்கியத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கடிக்கிறது. இன்மையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போகுது. வெறும் துன்பம் போனா மட்டும் போறாது. மூட்டை சுமந்துட்டு இருக்கான், அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சேன்னா அவன் அபாடாங்கிறான். அது சுகம் இல்லை. துன்பம் போச்சு, துக்காபாவம் தான். நிஜமான சுகம் இல்லை. நிஜமான சுகம்ங்கிறது அது வேற. அவன் இன்பத்தை அனுபவிக்கணும், அப்பத்தான் சுகம். துக்காபாவமே சுகமாகாது. எனக்கு ஏழ்மை இல்லை சார், ஆனா காசும் இல்லைன்ட்டா. கடன் ஒன்றும் இல்லை, ஏதோ அன்னன்னைக்கு போயிட்டே இருக்கேன்னா அது வசதி இல்லை. கொஞ்சம் மிச்சமும் காசு இருக்கணும். அப்படி இந்த சிவா இதானது எப்படி கொடுக்கறது? இவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறது, துன்பத்தையும் போக்கிறது. சுதாசாரை பலை திவ்யதே, இந்த மரமானது சுதாசாரைஹி பலைஹி, அமிர்தத்தோடு கூடியிருக்கக்கூடியதான அழகான திதிப்பான பலங்களை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான மரத்துல ஹே சேதமனே சேதப்பட்டு சிகாமனே, பட்சிகள்ல உயர்ந்ததான ஒரு பட்சியா இருக்கேப்பா. தியஜ விருதா சஞ்சாரம் அந்நிரலம், அனாவசியமான மற்ற மரங்களுக்கு இங்கேயும் எங்கேயும் ஓடுறதை நிறுத்தி விடுங்க. மனசானது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. வேதாந்தத்துக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, இங்கே வேற எங்கேயாவது போவோம்னா அங்கெங்கேயும் போகணும்னு நினைக்கிறது மனசு. வேண்டாம், இந்த சிவ தியானத்துக்கே வாங்கோ. விருதா சஞ்சாரம் அந்நிரலம் நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி நீடே விஹாரம் குரு. இந்த வரத்துல பகவான் சங்கர பாத பத்மம் எனக்கூடியதான அழகான ஒரு நீடம் இருக்கப்பா, ஒரு கூடு இருக்க. அந்த கூட்டுல ஆனந்தமாக சுத்தி கொண்டே இங்கே இருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஏன் சங்கர பாத பத்ம யுவளி நீடு, அந்த நீடத்துல என்ன? அந்த கூட்டுக்குள்ள போனிடையானால் அங்கே பரமேஸ்வரன் இருக்கார். நமக்கு உள்ள நோக்கி பாருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க இதயத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டத்தை உள்நோக்கி பார்த்தேனால் அவரை பார்க்கலாம். பரமேஸ்வரன் உள்ள பூந்திருக்கார் என்று வேதங்கள் சொல்றதுக்கு பரம தாத்பரியம் என்ன? உள்நோக்கி பார்த்தீங்களேயானால், இதயத்துக்குள்ள தியானம் பண்ணினீங்களேயானால் அப்பரம்பொருளை நீங்க பார்க்கலாம். இதற்காக காசு செலவு பண்ணிட்டு சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போகணும்னு நிர்பந்தம் இல்லை, இங்கேயும் நீங்க அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சொல்லியிருக்கு. அப்படி இந்த மனச ஒரு பட்சியாக சொல்லியிருக்க. உபனிஷத்துகளை சொன்ன மாதிரி துவாசுபர்ணா பகிஜா சகாயான்னு ஒரு பட்சியா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்சியா சொல்லி இங்கேயே இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை இங்க தியானம் பண்ணலாம், பார்க்கலாம். அதனால உயர்ந்ததான ஒரு பிரயோஜனத்தையும் அடையலாம் எனக்கூடியத போற ஸ்லோகத்துல சொன்னார். இப்பொழுது அதே விதமாகவே இந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகள் என்கிறது ஒரு மாளிகை. அந்த மாளிகையில நீங்க ஹம்சமாக இருங்கோ அப்படிங்கிறார். இந்த மனசை மறுபடியும் என்ன சொல்றார்? மனசை தான் அட்ரஸ் பண்றார். ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் மனசை பத்தி பேசுறது. ஏன்னா இது சமம் தமம் உபரதி திதிட்சா ஸ்ரத்தா சமாதானம், மனசை அடக்கிறது என்கிறது தான் மிக சிறந்ததான ஒரு செயல் மனுஷன் பண்ண வேண்டியது. மனுஷன் மனசை அடக்கினானே ஆனால் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அந்த மனசை அடக்கிறது மட்டும் கட்டும், மீதி எல்லோரையும் அடக்கலாம். மற்ற மனுஷியால அடக்கலாம், காசு கொடுத்தியோ பயமுடுத்தியோ அடக்கலாம் நீங்க மனுஷியால. மற்ற சாதாரணமான பதார்த்தங்களை அடக்கலாம். ஆனா உங்க மனசை உங்களால அடக்க முடியல. என்ன, வெகு நாட்களாக அதை விட்டுவிட்டேன். அது சொன்னபடி கேட்கறதுன்னு வழக்கப்படுத்துன்றேன். எப்படி மனம் போன போக்கில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு அந்த மனசை நிறுத்துன்னு சொன்னா அவனால முடியல. மனசு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, அது அடம் முடிக்கிறது. ஆகையால் அந்த மனசை படைக்கிறதுக்கு பல உபாயங்கள் தேவை இருக்கு. ஜபம் ஒரு உபாயம், தியானம் ஒரு உபாயம், ஸ்தோத்திரம் ஒரு உபாயம், வேதாந்த சிரவணமானது ஒரு உபாயம். இப்படி பல உபாயங்களை கையாண்டு அந்த மனசை தானா நிற்கும்படி பண்ணணும். அதற்காகத்தான் இப்ப சொல்றார், மனசானது ஒரு ஹம்சம்னு சொல்றார். ஆகிர்னே நகராஜ கந்தி விபவைஹி உத்யத் சுதா வைபவைஹி
आदौ ते पिजपत्नदागलिते हंसौरजैराश्रिते नित्यं भक्तिवधूगणैश्चरहसि स्वेच्छा विहारं कुरु स्थित्वा मानस राजहंस ಗಿರಿಜಾನಾಥಂಗ್ರಿ ಸೌಧಂತರೇ. ஏ ராஜஹம்சனே மனச ஒரு ராஜஹம்சம்னு சொன்னேன். ஹம்சம் ராஜஹம்சம். சாதாரணமாக ஹம்சம்னு சொன்னா நம்ம சன்னியாசிகளை ஹம்சாள் பரமஹம்சாள்னு பிரிக்கிறோம். ஹம்சாள் வேற, பரமஹம்சாள் வேற. பரமஹம்சாளுக்கும் ஹம்சாளுக்கும் என்ன வித்தியாசம்? அன்னபட்சி இருக்கே, பாலும் ஜலமும் கலந்திருந்தா அதை பிரிச்சு பாலை மட்டும் குடிச்சுட்டு ஜலத்தை விட்டு விடுறது ஹம்சம். ஆனா பரமஹம்சமா இருக்கிறது என்ன பண்ணும்? பாலையும் ஜலத்தையும் பிரிச்சு தனித்தனியா பண்ணி ரெண்டையும் விட்டுவிடும், தானே எதையும் பருக. அதுக்குதான் பரமஹம்சம்னு பேர். இங்க இருக்கக்கூடியது ராஜஹம்சம், பரமஹம்சம். பரமஹம்சத்திலேயே எப்படிப்பட்டதான ஒரு பரமஹம்சம் இது? ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். மனசானது என் நிலைக்கு வரணும், நன்ன விஷயங்களை பருகி கெட்ட விஷயங்களை தள்ளிப்படுறதுன்னு முதல் ஸ்டேஜ். நல்லதோ கெட்டதோ எதையும் விட்டு விட்டு தனியா சாட்சியா நிக்கிறது பார்த்தாலும் அதுதான் உயர்ந்ததான நிலை. லாபாலாபோ ஜயா ஜயோ, சுகமும் துக்கமும் ரெண்டையும் விட்டு பண்ணணும், சாட்சியா பார்க்கணும். எது நடந்தாலும் சாட்சியா இருக்கணும். மனசுல ஒரு துன்பமோ ஒரு இன்பமோ வரப்படாது. ஒரு அட்டாச்மெண்ட் எதுலையும் இல்லாம இருக்கணும். வீட்டுக்குள்ள இருங்க, ஈழிச்சுக்காம இருங்க, எதுலையும் இடிச்சுக்க விடாது. ஓஹோ அது நடந்ததுன்னா ஒரு சந்தோஷமா குதிக்கிறது, ஏன் துன்பம் வந்தா ஒரே தடவை கீழே விழறது, இந்த ரெண்டும் பண்ணப்படாது. சாதாரணமா இருந்துருக்க கத்துக்கணும். அப்படி இந்த மனசு சுமையானால் இனிமேல இந்த மனசுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன சொல்றார்? ஏ மனசு ராஜஹம்சனே, நீ என்ன பண்ற? கிரிஜானாதாங்கிரி சௌதந்தரே, ஒரு அழகான ஒரு சௌதத்துல ஒரு மேடையில இருங்கோ, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ. இங்கேயும் அங்கேயும் ஏன் போற? உங்களுக்கு ஒரு மாளிகை தர, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ அப்படிங்கிறார். மாளிகைன்னா எப்படி இருக்கணும்? அது மாளிகைன்னா உபரிக்கை இருக்கணும், 2-3 மாடிகள் இருக்கணும், அதுக்குள்ளெல்லாம் அழகான ஒரு தேஜஸ் தீபம் இருக்கணும். ஒரே இருட்டு அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு மாளிகைன்னு பேரா? உள்ளெல்லாம் நல்ல ஒரு ஒளி இருக்கணும். அது பூத் பங்களா மாதிரி இருக்கக்கூடாது. வெளியில எல்லாம் பாக்குறது என்னன்னா பெயிண்ட் அடிச்சு பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். அதானே மாளிகைன்னு சொல்லுவோம். மாளிகைன்னா எப்படி இருக்கணும்? உள்ள பிரகாசம் இருக்கணும், வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், உள்ள நிறைய தீபங்கள்லாம் இருக்கணும், பல வரிசைகளா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அங்க நிக்கிறதுக்கு நம்ம வசிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். இவைகள்ல இருந்தா ஆஹா மாளிகை எவ்வளவு நன்னா இருக்கு அப்படிங்கிறோம். அங்க நிறைய பரிச்சாரக்கால் இருக்கணும். வேலை செய்யறதுக்கு நீ எந்த வேலை சொன்னாலும் அதை பண்றதுக்காக பரிச்சாரக்கால் இருக்கணும். நல்ல மனுஷியால் அங்க இருந்து கொண்டு நமக்கு எது வேணும்னாலும் பண்றதுக்கு சகாயம் பண்றதுக்காக மனுஷியால் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் அதுக்கு மாளிகைன்னு பேர். நம்ம வீடுன்னு சொல்றோமே, ஹவுஸ் ஹோமுங்கிற பார்த்தல, ஹோம்னு என்ன அர்த்தம்? நம்ம அங்க இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கலாம். வசதியா மருந்து இருந்தா போற நிறைய இடம் இருக்கு சார். நான் நிறைய இடம் தான், அதை பெருக்கி துவைச்சு நீட்டா பண்ணி வச்சுக்கிறது அது ஒரு கட்டம். ரொம்ப குறுகலா இருந்ததே என்ன வச்சுக்கிறேன், இடம் போறலைங்கிறோம். இதுவும் கட்டம் தான், அதுவும் கட்டம் தான். ஆனா எப்படி இருக்கணும்? மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அதே போல அங்க இருக்கிற எல்லா வேலையும் செய்யறதுக்கு மனுஷியால இருக்கணும், உள்ளும் புறமும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். இவைகளா இருந்தா ஆஹா நல்ல வீடு தான், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? நம்ம ஆனந்தமா இருக்கணும். உள்ள போனதுமே ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போனா ஆபாடான்னு அழகான ஒரு இடம் 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நம்ம ஆத்துல அந்த தரையில தரையில ஒரு பாயை போட்டு படுத்தா ஆனந்தமா கோட்டை விட்டு தூங்குற சார். நமக்குதான் அத்தனை விவகாரங்கள் அது இருக்கு. ஆனாலும் நம்மாமனு வந்ததையானால் நாம அங்க கீழே படுத்தான அந்த வழக்கம் ஆனந்தமா தூங்குறாரு. அது விவகாரம் என்ன? இது நமக்கு ஒரு வசதி, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, ஒரு நிம்மதியை கொடுக்கறது. என்ன ஆகும் என்னமோ காலமுறை எழுந்துக்கணுமே, அது பண்ணணுமே, ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எதை சொன்னாலும் செய்யறதுக்கு மனுஷியால இருக்கா, சகாயம் பண்றதுக்கு மனுஷியால இருக்கா, தைரியமா இருக்க. ஒரு நமக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஆனந்தமா இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில தானே, நம்பிக்கையோட ஆனந்தமா இருக்கணும்னு வீட்டுல. அதான் வீடுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம். அதே போலயே இங்க எப்படி ஒரு அழகான சௌதமப்பா. இந்த சௌதத்துக்குள்ள எக்கச்சக்கமான நல்ல வெளிச்சம் இருக்க, வெளியில பாக்குறதுல நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்க, உள்ள பலவிதமான தீபங்கள்லாம் இருக்க,
அதோட மட்டுமல்ல நல்ல மனுஷால் அங்க இருக்கா, அதை பார்க்கணும். நம்ம எங்க இருந்தோம்னா அந்த இடத்துல நல்ல மனுஷியால் இருக்கணும். மனுஷியால் நம்ம மேல ஒரு அபிமானத்தோட இருக்கிறவா இருக்கணும். அபிமானத்தோட இருந்தாலே ஏனால் அவள் நடுவுல இருந்தா நமக்கும் ஒரு சந்தோஷம். மனுஷாளுக்கு வேண்டியது அது என்ன இது என்னன்னு கிடையாது. உத்தியோகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருக்கா, ஆனா பயந்து வேலை செய்யறது இல்ல. அபிமானத்தோட உங்களுக்கு பார்த்து எப்ப என்ன வேணும்னு கொடுத்து எது வேணும்னு கவனிச்சுண்ட உடம்பு சரியா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு அபிமானமா விசாரிக்கிற பார்த்தா அது கண்டாதான் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். எதற்காக நம்ம ஒரு குடும்பம்னு வச்சுட்டு இருக்கோம்? குடும்பம்னா ஆத்தக்காரே குழந்தைகள் இவாள்லாம் இருந்துருக்கா, அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாம். ஒரு சந்தர்ப்பம் வருமையானால் எல்லாம் ஒண்ணு சேருவா. 2 மனுஷியா இருந்தா 3 அபிப்பிராயம் இருக்கான், அது வேற. இருந்தாலும் ஒருத்தர் அபிமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஒரு பற்றுதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதனாலதானே மனுஷியால் சத்தியமா இருக்கு. அதானே எதிர்பார்க்கிற மனுஷியாலும். ஆகையால் இங்கேயும் என்னன்னா நல்ல எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷியால இருக்கக்கூடியதான ஒரு சௌதத்தை நான் கொடுக்கிறேப்ப. அதோட மட்டுமில்ல உங்களிடத்துல பக்தியோட இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் நிறைய வேலை செய்யறவா இருக்கா. இந்த இடத்துல நீ ஆனந்தமா இருறேன் அப்படின்னு அந்த அன்னப்பட்சியை விசேஷமாக சொல்றார். மனசுங்கிற ஒரு அன்னப்பட்சிக்கு அன்னப்பட்சியை உங்களுக்கு அழகான ஒரு சௌதத்தை கொடுக்கிறேன், ஒரு மாளிகையை கொடுக்கிறேன். அந்த மாளிகையில இருந்தோ இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம். நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆனந்தமோ ஒரு சந்தோஷமா கிடைக்காது. ஆகையால் இப்படி அழகான ஒரு மாளிகையை நான் தரேன் அப்படின்னு மனசை அட்ரஸ் பண்றார். எப்படி ஆக்கிர்னே நகராஜ காந்தி விபவே உத்யத் சுதா வைபவைஹி ஔதேதே விஜய பத்மராக லலிதே ஹம்சௌரஜைராஸ்ரிதே. ஒரு அழகான மாளிகை தயார் பண்ணிருக்கேன். ஆக்கிர்னே நகராஜ காந்தி விபவைஹி. உள்ள பரமேஸ்வரன் இருக்கார். அந்த சௌதத்துக்குள்ள யார் இருக்கா? பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த மாளிகைலாம் ஜில் ஜில்னு பிரகாசிக்கிறது. ஏகதமா வெளிச்சம் விட்டா போல பிரகாசிக்கிறது. ஏன்? அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற ஸ்வரூபம். அதோட மட்டுமல்ல அவருடைய நகங்கள் இருக்க பார்த்தா, காலில் ஒரு 10 நகங்கள், கையில ஒரு 10 நகங்கள். இந்த நகங்கள் என்ன பண்றதுன்னு அதுல அந்த காந்தியானது அவருடைய காந்தியானது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கிறது. நகங்களுடைய காந்தி இருக்க அவளோட வசதி. நகதி திதி சஞ்சன்ன மஜ்ஜன தமோ குணா. லலிதாசாஸ்திரத்துல பார்த்திருக்கோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினீங்களேயானால் அம்பாளுடைய கால நகங்கள் இருக்க அந்த நகங்கள்ல இருந்து வந்ததான ஒரு பிரகாசமானது ஒளியானது உங்க பிரம்மரந்திரம் வழியாக இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்குறதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அதே போலயே அதே நகங்கள் தான் பரமேஸ்வரனுக்கு இருக்கு. ஏன்னா பரமேஸ்வரன் பார்வதி 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரூபமா இருக்காளோ இல்லையோ. ஒரு பகுதியில ஒளி ஒரு பகுதியில கருப்பா இருக்குமா, ஒளி இல்லாம இருக்குமா? ஆகையா அந்த நகங்களுடைய ஒளி என்னாச்சுன்னு அந்த நகங்களுடைய ஒளி அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த சௌதம் முழுக்க தீப்தியமான ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. நகராஜ காந்தி விபவை. நகராஜி நகங்கள், அந்த நகங்களுடைய காந்தி, அந்த ஒளிக்கின்றதான நகங்களுடைய காந்தி இருக்க அந்த கிரணங்கள் உள்ள இருக்கக்கூடியதான சௌதத்தை முழுக்க பிரகாசிச்சுடும். வேற ஒண்ணு நீங்க லைட் எல்லாம் போட வேண்டாம், ஜம்முன்னு பிரகாசம் இருக்கு, நல்ல பிரகாசம் இருக்குன்னு. அப்படிப்பட்டதான ஒரு சௌதம். சரி, அது உள்ளத்தான் பிரகாசம் இருக்க, வெளியில வந்தா அகோரமா இருக்கமா. இப்ப எல்லாம் பிளாட் எல்லாம் பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற ரூம நல்லா வச்சுட்டு இருக்க, வெளியில அது பெயிண்டே அடிக்கிறதுல அகோரமா நிக்கிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. அப்படின்லாம் இருக்கா இல்லையா? கிடையாது. வெளியிலயும் ஒரு அழகான ஒரு பிரகாசம் இருக்கு. இந்த சௌதம் இருக்க, சௌதத்துக்கு உள்ள மட்டும் பிரகாசம் இருக்காதுங்க, வெளியிலையும் பிரகாசம் இருக்கு. எப்படி? உத்யத் சுதா வைபவை ராதௌதே பிதா. உத்யத் சுதா வைபவை. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் என்ன பண்றது? சுதா வைபவை. சந்திரனுடைய காந்தி எப்படி இருக்கு? சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாளிகைக்கு வெளியில சுண்ணாம்பு அடித்தா போலையும் பெயிண்ட் அடித்தா போலையும் சந்திரனுடைய கிரணங்கள் மேல விழுந்துட்டே இருக்கான். உள்ளயும் ஒளி இருக்க, வெளியிலையும் அழகான ஒரு பிரகாசமா இருக்கு. அப்படிப்பட்டதான அழகான ஒரு சௌதம் இருக்கப்பா. பத்மராக லலிதே. பத்மராக லலிதே, பத்மராகங்கள் விலை மிகுந்ததான ஒரு கற்கள். அது எப்படி இருக்குன்னு அது கொஞ்சம் சிவந்ததாக இருக்கு.
முழுமையா வெளுப்பா இருக்க, கொஞ்சம் சிவந்ததான், அப்பப்ப சிவப்பு நிறத்தையும் கொடுத்துட்டு இருக்க. பத்மராக லலிதே, பத்மராகங்கள் அந்த பரமேஸ்வரனுடைய ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள்னால அந்த பத்மராகங்கள்னால உள்ள ஒரே திவ்யமான கலர் கலராக ஒரு பிரகாசம் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு அங்கங்க வெவ்வேறு கலர் இருக்க. ஆதௌதே பத்மராக லலிதே, அவ்வளவுதானே. ஹம்சம் ரஜைராஸ்ரதே, எங்க பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான மாளிகையில நிறைய ஹம்சங்கள் இருக்கு. ஆனாதான் மானச ராஜஹம்சான்னு சொன்னேன். நீங்களும் ஹம்சம், நிறைய ஹம்சாள் அங்க இருக்கா. அங்க ஹம்சம்னா என்ன அர்த்தம்? ஹம்சாள் இருக்காள்னா படிச்சவாள் இருக்கா. படிச்சவாள்னு என்ன? ஆச்சாரத்தோட இருக்கிறவா. படிச்சவா ரொம்ப பேர் இருக்கா, விஷயத்தை தெரிஞ்சவா ரொம்ப பேர் இருக்கா. ஆனா அது ஆச்சாரத்தோட இருக்கிறவா, சதாச்சார சீலராளா இருக்கா. எப்பொழுதும் தான் சொல்றத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, 4 பேருக்கு நன்மையே பண்ணி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவா, மனசுல சாந்தி இருக்கிறவா, இவளுக்குத்தான் ஹம்சாள்னு பேர். இப்ப சொன்னேனே ஹம்சாள் பரமஹம்சாள்னா, ஹம்சாளான்னா எப்படி இருக்கணும்? 4 பேருக்கு நம்ம கூடியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கலாம். யாரையும் வெய்யப்படாது. மனுஷால் எல்லோருக்கும் தப்பு இருக்குன்னு தோஷம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா நீங்க? முடியாது. ஆனா அவளுடைய தோஷத்தை போக்கும்படி நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க இனிமையா பேசுறதுனாலையும் உங்க நடத்தையினாலையும் அவளுடைய தோஷத்தை தானா அறிஞ்சு அந்த தோஷத்தை அவ போக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கோபம் வரும். நீதார் என்ன பத்தி சொன்ன? மனுஷாளுக்கு என்ன, அவளுடைய தோஷத்தை சொன்னா அவளுடைய ஈகோ ஹர்ட் ஆகும். அவ என்ன பண்ணுவான்னு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே வரமாட்டான், உங்ககிட்டயே வரமாட்டா. நட்டம் அவளுக்கு தான். இருந்தாலும் உங்களுடைய செயல் போயிடுது. ஒரு மனுஷனா இருக்கிறவன், உயர்ந்ததான நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணனா, மற்றவர்களுக்கு அவளுடைய தோஷத்தை போக்குறதுக்கான வேண்டிய வழியை நீங்க பார்க்கணும். ஆகையால் யாரும் உங்ககிட்ட இந்த துன்பம் இருக்கு, நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது. எல்லோரிடத்துலயும் தப்பு இருக்கும். ஆனா நம்ம நடந்துக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் போகணும். இத்தனை நாளா இருக்கேன் என்ன சொல்லவே இல்லையே, இல்ல, அவர் தான் சரியா இருந்து காட்டிக் கொண்டே இருக்கார். ராமன் யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா என்ன பண்ணுவான், 100 தரம் 10 பேர்ல சொல்லும், எனக்கு இந்த சகாயம் பண்ணினா இந்த சகாயம் பண்ணி சொல்லிட்டே இருப்பாராம். கதம் அப்பியபகாரணம் கண்டே நியச்சதி, 1000 உபகாரங்கள் நமக்கு பண்ணியிருக்கான், எவ்வளவோ துன்பத்தை வச்சுருக்கான், ஒரு நாளும் வெளியில சொல்ல மாட்டாராம். என்ன சுவாமியினர் பொறுத்துட்டு இருக்கார். க்ஷமையா பிருத்திவி சமஹாங்கிறார் வால்மீகி. ராமாயண பார்த்து பொறுமையில பூமாதாக்க போகும்போது அடுத்தது ராமன் தாங்கிறார். பூமாதா அந்த அளவுக்கு பொறுமையா. சமுத்திரம் இவ கம்பீரியே, அவர் கம்பீரமா இருக்க. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள்னால அவர் வெளி காட்டிக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு, சமுத்திரம் மாதிரி இருக்க. சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம் உண்டாயிட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அசைகிறார் அவர். அபூர்யமான மதர பிரதிஷ்டம் சமுத்திரமாபம் பிரவிசந்தி எத்வது சொல்ற. ஜீவன் முக்தன் எப்படி இருக்கணுமா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு இன்பம் வந்தாலும் எனக்கு ஒரு மாறுதலும் இல்லை அப்படின்னு தனிச்சு நிக்கணுமா. அப்படி இருந்தால் அவனுக்கு ஞானி இருக்கு. அதே போல ஹம்சாலா இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, தான் நல்ல வழியிலேயே நடந்துட்டு இருக்கா. பொய் சொல்றவாளுக்கு நடுவுல தான் உண்மையை பேசிட்டே இருக்கார். கோபம் வர்றவாளுக்கு நடுவுல கோபிச்சு கொள்ளாம இருக்கார். வளவளான்னு பேசிட்டு இருக்கிறவாள் நடுவுல தான் மௌனமா இருக்கார். ஏன்டா இன்னைக்கு இல்ல, ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகும் என்ன பண்ணுவாளான்னு, நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அவர் பேசலையே, ஓஹோ அப்படி இருக்கணும் போல இருக்கன்னு மாத்திப்பா. ஆனா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க எப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கு வாய் இருக்கு பேசுற, உமக்கு என்ன வேணும்னா நீரும் பேசும் அப்படிப்பாரு. வேறன்னா லோகத்துல மனுஷனை திருத்த முடியாது. மனுஷன் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா அவனை திருத்தினாத்தான் முடியும். சைக்காலஜி அப்படித்தான் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இதனால இப்படி பண்ணிட்டு இருக்க, இதனாலதான் அனுபவிச்சுட்டு இருக்க. ஏதாவது கெடுதல் வந்தனா அவனுக்கு வேணும் சார், எவ்வளவு கஷ்டப்பட்டான் பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துன்புறுத்தினா இவனும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். கூடாது. ஹம்சாள்னா எப்படி இருப்பா, எல்லோரும் எப்பொழுதும் யாருக்காவது சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்டவா அவளுக்கு குருன்னு பேர். இந்த ஹம்ச மந்திரத்துக்கு ஹம்சம்ங்கிறத குரு மந்திரம். ஹம்சஹா சோகம், சஹ அகம், சஹ பரம்பொருள், அகம் நான், அதான் சோகம். சோ அகம், சோ அகம் போய் சோகம், சஹ அகம்ங்கிறது சோகம். அதே பேர் சோகம்ங்கிறது ஹம்சஹா, திருப்பி சோகம் ஹம்சஹ.
இப்படிப்பட்டதான அந்த குருவாளா இருந்த குருன்னா எப்படி இருக்கணும்? குகாரோ எந்தகாரஸ்யா ருகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு அபிதீயதே அப்படின்னு மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான அந்தகாரம் இருக்கே உள்ளிருட்டு, அதுக்கு கூன்னு பேராம். அந்த ரூன்னு என்ன அர்த்தம்? உள்ளிருட்டை போக்குறவர். உள்ளிட்டு போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு குருன்னு பேர். அவரை சொல்லக்கூடியதான மந்திரம் ஹம்சம். எப்பொழுதுமே அந்த ஹம்ச மந்திரத்தை அஹம்சா அஹம்சா நானே பரமாத்மா நானே பரமாத்மா அப்படின்னு தியானம் பண்ணிட்டே இருக்காவா. அப்படி அவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஒரு க்ஷேமமானது ஏற்படுறது. அதோடு மட்டுமல்ல, அவளை நாடினவாளுக்கும் க்ஷேமம் ஏற்படுறது. அப்படிப்பட்டதான் ஹம்சே. எங்க பரமேஸ்வரர் இருக்கக்கூடியதான மாளிகையில ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், இப்படிப்பட்டதான மகான்களுடைய கூட்டம் இருக்கு. அவ அதை ஆசிரிச்சுட்டு இருக்கா. ஏன்டா, நானே பிரம்மம் நானே சிவன் சிவோகம் சிவோகம் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கவா எங்க இருப்பா? சிவன் இடத்துல தான் இருப்பா. ஆகையால் ஹம்சே. அது மட்டும் இல்ல, நித்தியம் பக்தி வது கணேஷ்ட ரஹதி ஸ்வேச்சா விஹாரம் குரு. நித்தியம் பக்தி வது கணேஷ்ட, அதோட இல்லாமல் எப்பொழுதும் பக்தி எனக்கூடியதான பெண்கள் அங்க இருக்கா. மனுஷனுக்கு எது வேணும்? ஸ்ரத்தா பக்தின்னு வேணும். ஸ்ரத்தா ஃபெய்த், சின்சியரிட்டி, அந்த 2 இருந்தா டிவோஷன் தானே வரும். அவ 2 பேரும் அக்கா தங்கைகள். ஒரு அம்மா இருந்தா பக்கத்துல இன்னொரு அம்மா வந்துருவா. அக்கா தங்கைகளுக்கு நடுவுல சண்டை போட்டுப்பா, இருந்தாலும் மனசுல ஒண்ணுதான் இருக்கும். அப்படி இந்த ஸ்ரத்த இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால் ஸ்ரத்த தானா வந்துடும். ரொம்ப பக்தியோட இருந்தா எல்லா காரியத்தையும் ஸ்ரத்தையா பண்ணுவான். இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி. ஒரு பூஜைக்கு அரேஞ்ச் பண்றதுன்னு ஒரு ஸ்ரத்தையோட பண்றாலும் இல்லையா? வரலட்சுமி தன்னைக்கு ஸ்திரீகள் 9 ரகம் பட்சணம் பண்ணணும். அது வரதுக்குள்ள என்ன ஸ்ரத்தையா காலம்பரை எழுந்து சுத்தமா இருந்து பக்தியா அம்பாள் மேல அன்னைக்கு ஒரு நாளாவது அவளை ஸ்ரீ சந்தோஷம் ஆனந்தமா பண்றா. பார்த்தேடா, ஏன் இப்படி பண்ணினோம்னா 365 நாள் கை நிறைய காசு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை. விவகாரம் இந்த பக்தி எதுக்காக வந்திருக்கு? அப்படி விவகாரம். அப்படி ஸ்ரத்தா பக்தி, அதான் பக்தி வது கணேச. பக்தின்னு சொன்னோம். அந்த பக்திகள் எப்படி அப்படின்னு அந்த பக்தியை வர்ணிக்கிறார் ஆச்சாரியால். வது கணேச, வதுன்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு சொல்றதுக்கு, ஒரு பொருளை சொல்றதுக்கு பல சொற்கள் உண்டு. ஆனா அந்த சொற்களுக்கெல்லாம் விசேஷம் உண்டு. இப்ப கல்யாணம் என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வதுன்னு பேர். அதான் வது வராள்னு சொல்ற பார்த்தா. வதுன்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு கல்யாணம் நடக்கிறதோ அன்னைக்கு தான் வதுன்னு பேர். அது ஆன பிறகு அவளுக்கு பாரியாள்னு பேர். கல்யாணம் ஆயிடுத்து, சப்தபதி ஆயிடுத்து, சேஷ ஹோமம் ஆயிடுத்து, இனிமேல மாமியாராத்துக்கு கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்ணுவா. இப்ப என்ன பண்றான்னு, அந்த சத்திரத்துல இன்னொரு ரூம்ல கிரகப்பிரவேசம் என்ன பண்றாளோ என்னமோ. கிரகப்பிரவேசம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு வண்டியை வச்சுட்டு அந்த வண்டிக்கு முன்னாலாம் சொல்லி அப்படின்னு நீங்க போகக்கூடியதான வழியில ஒரு தோஷமும் இருக்க வேண்டாம், நேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுன்னா அந்த வண்டியில போகணும்னு சொல்றது. வாத்தியார் மந்திரத்தை சொல்ற, அவருக்கு அர்த்தம் புரியல, இவாளும் சொல்றதில்லை. என்னமோ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு வர. ஆனா என்ன, கிரகப்பிரவேசம் மட்டும் சீர் வரணும். அது மட்டும் என்னைக்கு குறைவே இல்லை. விவகாரம் இருக்கும். சீர் மாமியார் சீர் வரணும் அப்படின்னு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா விவகாரம் என்னன்னா, அப்படி இந்த கிரகப்பிரவேசாதிகள்லாம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அன்னியில இருந்து பாரியான்னு பேர். இது ஆன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், சீமந்தமாச்சு. அந்த சீமந்தம் ஆன பிறகு அவளுக்கு தனியாக நம்ம பத்னி அப்படின்னு யஜ்யம் பண்ணினா பத்னி பத்யுர்னோ யஜ்யம் யோகே அப்படின்னு ஒரே மாதா. கல்யாணம் ஆற காலத்துல வதுன்னு பேரா, அதுக்கப்புறம் பாரியான்னு பேரு. இப்படி தனித்தனியா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு பேரு வச்சுட்டு இருக்கோமோ இல்லையா? ஜாயான்னு பேரு. எப்ப அவளுக்கு சீமந்தம் ஆச்சுன்னா தான் ஜாயான்னு சொல்லணும். தத்தி ஜாயாயாக ஜாயாத்வம் எது அஸ்யாம் ஜாயதே புனः. குழந்தை பிறக்கக்கூடியதான தருணம் வந்தாச்சு, ஆகையால் அவளுக்கு ஜாயான்னு பேர். என்னைக்காவது ஒரு நாள் யாகம் பண்ணினார், பக்கத்துல நின்னாளையானால், கர்ப்பத்தை வச்சுன்னு முதுக சொரிஞ்சுட்டே இருந்தாளையானால் வேற என்ன பண்ண போற?
அதாவது பண்ணினாலேயானால் அந்த அம்மாவுக்கு பத்னின்னு பேர். ஒரே அம்மா தான், அந்த பல நாட்கள்ல பல செயல்கள் பண்றதுனால பல பேர் வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த வதுங்கிறதுல என்ன விசேஷம்? அந்த வதுவோடு சேர்ந்து இருக்கிறவன் வரன், பாதையோடு சேர்ந்து இருக்கிறவர் பர்த்தா. யஜ்யம் பண்ணும் பொழுது அவருக்கு யஜமானன்னு பேர். ஆனா வதுவோடு சேர்ந்து இருக்கிற காலத்துல வரன்னு பேர். வரன்னு என்ன அர்த்தம்? சிரேஷ்டன்னு அர்த்தம். வதுவராள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, வரன்னா சிரேஷ்டன், உயர்ந்தவர்னு அர்த்தம். அந்த வதுவானவள் தன்னுடைய ஆசைக்காரர்த உயர்ந்ததான ஒரு எண்ணத்தோட நல்ல காரியத்துக்கு நான் ஈடுபடுவேன் எனக்குடைய நம்பிக்கையோட இருக்கலாம். அதனால பக்திங்கிறத வதுங்கிறவ எப்படி இருக்காளா, கல்யாண தினத்தன்னைக்கு ஜன்மா முழுக்க இவரோடைய இருந்து இவரோட எப்படி உயர்ந்ததான ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டு நாங்க உயர்ந்ததான நிலையை அடைவோம் எனக்கூடியதான சங்கல்பத்துல இருந்துட்டு இருக்கோம் அந்த டே ஆஃப் மேரேஜ். அதுக்கப்புறம் சாயம் வளர்ந்து போச்சு, இவனை வரன்னு சொன்னேனே, சரி என்ன பண்றது, கல்யாணமா ஆயிடுத்து அப்படிங்கிறோட இல்லையா? அப்படி இல்லை. நம்ம நாட்டுல எப்பொழுதுமே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இந்த ஒரு குடும்பம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வண்டி மாதிரி. அந்த வண்டிக்கு ரெண்டு சக்கரமும் சமமா இருக்கணும். ஒரு சக்கரம் பெருசு ஒரு சக்கரம் சின்னதுன்னு சொன்னேன்னா கொடை சாஞ்சு விடும். ரெண்டும் ஒன்னா இருக்கணும். ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கணும். ரெண்டு மாட்டு வண்டி, ரெண்டு மாடு கட்டின வண்டி இருக்குன்னு, ஒரு மாடை நான் நகர மாட்டேன்னு நின்றுடுதுன்னு வச்சுங்களேன், இன்னொரு மாட்டை ரொம்ப கஷ்டம் இழுத்துன்னு போறது. ரெண்டும் சேர்ந்து அந்த நுகத்தடிக்கு ரெண்டு கட்டி வச்சோம்னா ரெண்டு சேர்ந்து இழுத்துன்னு போனா சௌக்கியமா இருக்கும். அதே மாதிரி இந்த குடும்பம் எனக்கூடியதான ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடை கட்டினா போல ரெண்டு பேர். அதனால ஒருத்தர் ஜாஸ்தி ஒருத்தர் கம்மிங்கிற எண்ணம் நம்ம மதத்துல சொல்லல. சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் சிஜானதாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம். அப்படி அது மட்டும் நடந்துட்டு இருக்க. ஒருத்தர் ராத்திர சண்டை நடக்கிறது, இந்த அம்மாவும் வச்சுட்டு இருக்கா அவரும் வச்சுட்டு இருக்க. ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கேட்கல முழுக்க என்ன கேட்டா தானே அது சமாதானம். ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு இருக்கு. என்ன சண்டை நடக்கிறதுன்னா விவகாரம் வேதாபிப்பிராயம் அதான் இருக்கே. விவகாரம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனசா இருக்கணும்னு சொல்றது வேதத்துல. அப்படி அந்த வதுக்கள் எப்படி உயர்ந்ததான எண்ணத்தோட அந்த சிவனை நம்ம அடையணும் எனக்குடையதான எண்ணத்துல இருக்காளே, அப்படிப்பட்டதான பக்தி வது நித்தியம் பக்தி வது கணேஷ. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாளிகையில ஸ்தித்வா மனச ராஜஹம்சா. மனசு எனக்குடையதான அன்னபட்சையே, உயர்ந்த அன்னபட்சையே, கிரிஜாநாதங்கிரி சௌதந்தரே. அந்த பெரிய மாளிகை இருக்கு, அது என்ன மாளிகை இது? கிரிஜாநாதங்கிரி. அந்த பார்வதி அம்மா இருக்காளே, மலையினுடைய பெண்ணு கிரிஜா, அவளுடைய ஆத்துக்காரர் கிரிஜாநாத அங்கிரி, அவளுடைய பாத பத்மங்கள். இந்த பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்ணினாம்பள். பரஸ்பர தபஸ்தம்பத் பல ஆயிட்ட பரஸ்பரவ் பிரபஞ்ச மாதா பிதரோ பிராஞ்சோ ஜாயாபதினு மகா அப்படின்னு பரமேஸ்வரனை அடையறதுக்காக அம்பாள் தபஸ் பண்ணினா. அம்பாளை அடையணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டார். இவ ரெண்டு பேரும் இதே தபஸ் என்ன பண்ண சார், ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு பரவாயில்லையே தேட்டு இருக்குமே தெரியாதுன்னு. அவருக்கு எப்பொழுது தாட்சாயணி காலம் ஆயிட்டாலோ அதுக்கப்புறம் அம்பாளையே எனக்கு வேணுங்கிறதுக்காக தனியா தபஸ் போய் உட்கார்ந்துட்டா. அம்பாள் என்ன பண்ணினா, தாட்சாயணியாக சரீரத்தை விட்டு விட்டு அங்கே ஹிமாலய பர்வதத்துக்கு 3வது பெண்ணாக பிறந்து அப்படி விசேஷமாக அங்கே வளர்ந்திருந்தா. அப்படி அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பரமேஸ்வரனையே கல்யாணம் பண்ண தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு சேர்ந்து விவாகம் ஆச்சு. தபஸுனால வந்ததான விவாகம் ஏதோ அப்படியே அரேஞ்ச் பண்றது இல்ல. விமான் பட்ட கஷ்டம் இருக்கே, பரமேஸ்வரன் மாப்பிள்ளையா தேடணும், அவரை கல்யாணம் பண்ணணும். இந்தமா எப்ப கேட்டாலும் நான் பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது, வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன், அவர் தான் வேணுங்கிறது. அங்கே போய் பார்த்தா எப்ப பார்த்தாலும் மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் கண்ணை மூடிட்டு. எத்தனை நாள் சார், ஒரு நாளா 2 நாளா, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் சமாதி இருந்து வெளியிலேயே வரமாட்டேங்கிறார். எப்ப இவரு கல்யாணம் ஆகுது? மாப்பிள்ள பேசினா பரவாயில்ல, சரி அம்மா அப்பா யாராவது இருக்காளான்னு ஒருத்தரும் கிடையாது. தெரியல, யாரை கேட்டாலும் தெரியல. உங்க அம்மா யாரையா அப்பா யாரே தெரியல. யார போய் கேட்பார்? முன்காலத்துல இருக்க பிரபந்த கணங்கள் பூதங்கணங்கள் இவைகள்லாம் இருந்தது. இப்ப அவ யாருமே காணப்படாது. ஏன்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவெல்லாம் போயிட்டா, யார போய் விசாரிக்கிறது? இவரோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் கட்டப்பட்டா தேவனும்
தினந்தோறும் வந்து பாக்குறாரு மாப்பிள்ளைய, இதை கல்யாணம் பண்ணி வைக்கணும் கண்ணை போட்டுட்டே இருக்கார். போராத குறைக்கு நாரதர் வேற ஆத்துக்கு வந்து, என்ன பொண்ணை வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு நீங்க சும்மா இருந்துட்டு இருக்கீல, இப்படி நீங்க பண்ணலாம, நியாயம் இல்லையே, யாரையோ தேடி விட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற. நாரதர்கிட்ட சரி போயான்னு சொல்ல முடியுமா நீங்க? அது என் வீட்டு ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்ல முடியுமா? அல்ல நாம சொல்லிவிடுவோம். ஹிமாலயன் சொல்ல முடியும், பர்வதராஜனாட்ட சொல்லுவாரா? என்ன பண்றது, என்ன ஏதுன்னு அவரே கேட்டு அதுக்கப்புறம் பார்வதி அவருக்கு பணிவிட பண்றதுக்கு சகாயம் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ விதமா அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் வந்து என்ன அப்படி அந்த இங்க பரமேஸ்வரன் யாரு, கிரிஜாநாதாங்கிரே அந்த பார்வதியை ஆட்கொண்டவர், பார்வதி மாதிரியே ஒரு சக்தி உள்ளவள், ஆத்யா சக்தியோட கூடிய இந்த பரமேஸ்வரன் அவர் இருக்கிற இடம் சௌதந்தரே. ஏ மனச ராஜஹம்சா, ஏ மனசு எனக்கூடியதான ராஜபட்சியே அன்னபட்சியே, ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு, அங்க ஒரு மூலையில ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு, உன்னிட்டமா நீ இரு. இந்த ஊர்ல நம்ம இஷ்டமா நம்ம இருக்க முடியல, என்ன எண்ணிக்கையும் இருக்க முடியல. எண்ணிக்கை இல்ல, சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது ஸ்கூல் டீச்சர் சொன்னபடி நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ஆத்துல என்னடா அம்மா அப்பா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வயசான சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்படித்தான் வஸ்திரத்தை தரிக்கணும், இப்படியே தலை வரணும், இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா அது பாருன்னு அப்படிங்கிறது. ஜனங்கள் எல்லாரும் என்னமோ கமெண்ட் அடிக்கிறான், சார் இப்படித்தான் இருக்கணும், அவன் வந்து நம்ம மேல ப்ரிவேல் பண்றான், நீங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பேசணும். பேசுறது ஒரு மாதிரி பேசினேன்னா அவன் என்ன நம்ம மாதிரி பேச மாட்டேங்கிறானே, கொச்ச பாஷையில பேசுறானே, ஏதோ கெட்ட சங்கம் வந்திருக்கோ. இது பாருங்க சார், எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுறேன், எங்க இஷ்டமா சொல்ல முடியுமா உங்களால? எங்க இஷ்டமா நான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். இப்ப ஏதோ பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன், அது வேற. ஆனா இருந்தாலும் ஆனா எப்படி இருக்கணும், உங்களுக்கு நிஜமா சுவாதந்திரம் இருக்கா பாருங்க. ஸ்திரீகளா இருந்தா புருஷா சொன்ன வார்த்தையை கேட்கணும், புருஷாளா இருந்தா ஆத்துக்காரி சொன்ன வார்த்தை கேட்கணும். 5 மணிக்கு ஆபீஸ்னா நீங்க 8 மணிக்கு வருவீங்க, 3 மணி நேரம் எங்கே போனேன்? 5 மணின்னா 5 மணிக்கு இங்க இருக்க வேண்டியதுதானே, என்ன பண்றதுன்னு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெண்ணா இருந்தாலேயானால் கரெக்டா காலேஜ் முடிச்சதுமே ஆத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாளோ இல்லையோ. அப்ப விவகாரம் முழுக்க நீங்க என்ன பண்றது, இந்த சங்கத்துக்குள்ள இருந்து சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள நீங்க இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இருக்கு. ஆனா ராஜஹம்சமே, நீ உனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் உன் இஷ்டமா நீ இருக்கலாம். ஏன், அந்த சௌதத்துக்குள்ள போயிட்டேனால் எங்க போனாலும் நல்லத்தான், உனக்கு அழகா இருப்ப, ஒரு கவலையும் கிடையாது, க்ஷேமமா இருந்துருப்ப. ஆகையால் அங்க போயிடுங்கிறார். கேர்னே நகராஜகாந்தி விபவைஹி உத்யத்சுதா வைபவைஹி, உத்யத்சுதா வைபை, உதிக்கக்கூடியதான சுதாகரன் சந்திரன் அவனுடைய ஒளியினால வெளியில ஒழிக்கப்பட்டதும், உள்ளூல பரமேஸ்வரனுடைய சௌதத்துக்குள்ள பரமேஸ்வரனுடைய நக காந்தி, கால் நகங்களுடைய காந்தியினால உள்ள ஒழிக்கப்பட்டதும், ஆதௌதே பத்மராகலலிதே, அங்கங்க அவருடைய ஆபரணங்களுடைய பத்மராகங்கள் அதனால பிரகாசிக்கக்கூடியதான ஹம்சே அன்னபட்சிகள் எனக்கூடியதான மகான்கள் அவள்லாம் ஆசிரிச்சிருக்கா, அங்க இருந்து இருக்கா. நித்தியம் பக்தி வது கணைச்சா, எப்பொழுதும் எங்கும் பக்தி எனக்கூடியதான பெண்மணிகள் அங்கே பரமேஸ்வரனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கா. பக்தி இருக்கிற இடத்துல கெட்ட குணம் வராது. என்னைக்கு நீங்க பக்தியா இருக்கிறதுல பூஜை பண்ணிட்டு இருக்கா, பகவான் மேல பக்தி இருக்கோ, அன்னைக்கு மனசுல வேற ஏதாவது எண்ணம் தோணுமா? தோன்றது இல்லையே. பகவானுக்கு பூஜை பண்ணணும், பக்தியோட இருக்கணுங்கிற இடத்துல அந்த சந்தர்ப்பத்துல இல்லை, ஆனா மனசு வேற எங்கேயோ போறது. அதனால நித்தியம் பக்தி வதோகணை, எப்பொழுதும் பக்தி வதோகணங்களை இருக்கா கூடியதான் அந்த சௌதத்துல. ரகசி ஸ்வேச்சா விஹாரங்குரு, ரகசியமாக ஸ்வேச்சா விஹாரங்குரு. இங்க ரகசியங்கிற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா பக்தியில 2 விதம், பராபக்தி அபராபக்தி. அபராபக்தி எனக்கூடியது பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றது. ஹே பரமேஸ்வரனே, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு ஒரு ஆசையோட ஒரு காமத்தோட நமக்கு இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்தோட அவரை வழிபாடுறதற்கே பகவான நித்திய காமியமாக வழிபாடக்கூடியது அபராபக்தி. பராபக்தின்னு அது ஒண்ணு, பக்தி பக்திக்காகவே. ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்தார்த்தி ஞானி பரதர்ஷபா அப்படின்னு ஞான பக்தியா, வேற ஒண்ணும் வேண்டாம், பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், அதான் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பக்தி. அதான் ரகசி ஸ்வேச்சா விஹாரங்குரு, ஸ்வேச்சையா இருந்துட்டப்பா. சித்வா மனச ராஜ
ராஜஹம்ச கிரிஜாநாதங்கிரி சௌதந்தரே. இப்படி அன்னபட்சியாக அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அழகான ஒரு மாளிகை இருக்கு, அங்க இருக்கப்பா நீ இரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நான் உனக்கு ஒரு பார்க்க கொடுக்குறேங்கிற, ஒரு பூங்காவை உங்களுக்கு கொடுக்குறேங்கிற. என்ன எப்படிப்பட்டதான பூங்கா? சம்புத்தியான வசந்த சங்கினி கிருதாராமே அகஜீர்ணச்சதாக ஸ்ரஸ்தாக பக்திலதா விலசிதாக புண்ணிய பிரபாளஸ்ரிதாக दीप्यन्ते गुणकोरकाः जपवतः पुष्पाणि सद्वासना ज्ञानानंद सुधामरन्दलहरि संवित्पलाभ्युन्नति. ஸ்லோகங்கள் கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலும் உயர்ந்ததான ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை சொல்றது. எப்படி? சம்புத்தியான வசந்த சங்கினி கிருதாராமே, இதையும் எனக்கூடியதான ஒரு பார்க், அந்த பார்க்கிலேயே நீங்க இருங்க. கிருதாராமே அகஜீர் நட்சதாக, ஒரு பார்க்குன்னா எப்படி இருக்கணும்? நிறைய புஷ்பங்கள் கொடுக்கக்கூடியதான மரங்கள் அங்க இருக்கணும், கொடிகள்லாம் இருக்கணும். அந்த கொடிகள்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருக்கணும். அது கவனிச்சுட்டு மரங்கள்லாம் நீட்டா இல்லாத போனா என்ன ஆகுன்னு அதுக்கு நம்ம பூங்கான்னு சொல்ல மாட்டோம், அது காடுன்னு சொல்லும், அது புதருன்னு சொல்லும். அதெல்லாம் பாகவதத்துல வரும். இங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த புதர்கள்லாம் லலித லவங்க லங்கா பரிசீலன் அப்படின்னு அங்கங்கே உள்ள போந்துட்டு விளையாடிட்டு இருப்பார் அவர். ஆனா நம்ம பார்க்க, நம்ம உட்கார்றதுக்காக ஒரு பூங்கா இருக்குமே ஆனால், ஒரு பார்க் இருக்குமே ஆனால், அதுல உட்கார்றதுக்கு நல்ல பெஞ்ச் எல்லாம் இருக்கணும், மரங்கள்லாம் இருக்கணும். அந்த மரங்களை ஒட்டிண்டு நல்ல கொடிகள்லாம் இருக்கணும். அந்த கொடிகள்ல நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் இருக்கணும், கலர் கலரால புஷ்பங்கள் இருக்கணும், வாசனையோட இருக்கணும், நல்ல காத்து வீசக்கூடியதாக இருக்கணும். இவைகள்லாம் இருந்ததுன்னா அங்க நம்ம உட்கார்ந்து ஆனந்தமாக காத்து வாங்கிட்டு வருவோம். அந்த கொடிகள்ல என்னென்ன புஷ்பிச்சு இருக்கணும், துளிர்கள்லாம் அதுல வந்து இருக்கணும். துளிர் மட்டும் இல்ல, மொட்டுகள் வேற இருக்கணும். புஷ்பமானது மலர்ந்த பிறகு ஒரு வாசனை, மொட்டா இருக்கும் பொழுது வாசனையோட அழகு வேற. சில மொட்டுகள்லாம் பாருங்க, மல்லி மொட்டா இருந்ததுன்னா அது ஒரு அழகு, மல்லி நல்லா மலர்ந்ததுன்னா அது ஒரு அழகு. ஜாதி எல்லாம் பாருங்க, அது கொஞ்சம் மொட்டா இருக்கிறப்ப வாங்கணுங்கிற, வாங்கிட்டு அது தலையில வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆனப்புறம் அதை மலரணும். இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுல மொட்டும் அழகு, புஷ்பமும் அழகு, மலர்ந்த பிறகு அழகு. அப்படி மொட்டுகளும் இருக்கு. திப்பியந்தே குணகோரகா, அதோட இல்ல, அங்க இருக்கக்கூடியதான அழகான பட்சிகள் இருக்க, அது கிச்சுக்கிட்டுன்னு சத்தம் பண்ணும். அது இருந்தா தான் பார்க்குன்னு. இப்ப எல்லாம் பார்க் இருக்கு காஞ்சி கிடக்கு, அங்க போய் நீங்க உட்கார்ந்தாலும் ஒரு சிரமமா இருக்கு. ஆனா அப்படி இல்லை, அது அந்த அந்த போய் உட்கார்ந்ததுன்னா என்ன, நல்ல அந்த பட்சிகளுடைய சத்தங்கள், அது போடுறது குயிலுடைய சத்தம், இதெல்லாம் கேட்டு ஆனந்தமாக கொஞ்ச நேரம் ரசிச்சு மறந்து அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவா. அது போல அழகான பார்க்குன்னு. ஜபவத புஷ்பாணி சத்வாசனா, நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இங்க இருந்து ஆத்துல சண்டை போட்டா நன்னா இருக்காதுங்கிற, பார்க்கில் போய் ஆத்துக்காரையும் 2 பேரும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? அப்படி இருக்கக்கூடாது. அங்க போயிருந்தா என்ன அர்த்தம்? இனிமையாக பேசிட்டு இருக்கணும். சத்வாசனா, நல்ல இருக்கணும், நல்ல வாசனைகளோட நான் இருக்கணும். அதோட ஞானானந்த சுதா மரந்தலஹரி, அதுல இருக்கக்கூடியதான் அந்த மரந்தம் மகரந்தம் புஷ்பங்கள் இருக்கே, அந்த புஷ்பங்கள்னால நல்ல வாசனை வரணும். வாசனையோட இல்ல, அங்க ஒரு மகரந்த பெருக்கு ஏற்படணும். அந்த மகரந்தம் என்ன? ஞானானந்த சுதா மரந்தலஹரி. பழம் வேண்டாமோ? பார்க்கல இருக்கக்கூடியதான மரங்களுக்கு வெறும் புஷ்பம் தானே, பழங்களும் இருக்கும். என்ன பழம்னார்? அப்படி ஒரு அழகான ஒரு சம்பித் பலாபியுன்னதி, இப்படி அழகா இருக்கக்கூடியதான ஒரு பார்க் இருக்க, இதை நான் கொடுக்குறேன். இங்க போய் சுத்தின்ற மனசு வேற இந்த சம்சாரத்துக்குள்ள சுத்தின்னு அவஸ்தப்படாத. என்னத்தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும், இந்த கவலைகள் இருந்தாலும், அந்த மனசை என்ன பண்றது? அழுத்தி துன்பத்தை தான் கொடுக்கறது. சாதாரணமாக அப்படியே காத்தோட அப்படியே போயிட்டு சாயங்காலமா பார்க்கில் போய் உட்கார்ந்துட்டு வர்றதுன்னு பெரியவாளுக்கு வழக்கம் இருந்தது. இப்ப பார்க்கும் கிடையாது, போறதும் கிடையாது, முழுக்க அப்படி ஆயிடுது. வாக்கிங்க்கு தான் பார்க்குன்னு வச்சுட்டு இருக்க. அப்படி என்ன நடுல ரோட்ல நடக்க முடிய வருதா, ஒரே டிராபிக்கா இருக்குன்னு பார்க்கில் போய் நடக்கிற, அது ஒண்ணுக்கு தான் பார்க் உபயோகப்படுறதே தவிர முன்னாள் மாதிரி யாரும் போய் பார்க்கில் உட்கார்றது இல்லை. இந்த பார்க்கில் உட்கார்ந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சாயங்காலம் போய் உட்காருவா.
அதோட மட்டும் இல்ல என்ன அவ 2 பேரும் கூட்டமா சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசிட்டு இருப்பா. ஊர் வம்பு இல்ல, ஊர் வம்பு தான் செல்போன்லயே பேசிட்டு இருக்கோமே, அதனால வேண்டியதுல. ஆனா என்னாச்சுன்னு பேசுறதுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் அது இது பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வயசானவா போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி அழகான ஒரு பார்க் இது. இன்னைக்கு இல்ல, இந்த பார்க் கல்ச்சர் வேத நாட்டுல இருந்து இருக்கு. வேதத்துல பிரதாரண்யகோபனிடத்துல ஆராமமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா அன்னைக்கே இருக்கான் விவகாரம் பிரதாரணி காலத்திலேயே அப்படின்னு அனாதியா இருக்குன்னு. இந்த பரமேஸ்வரன் அவரால் தயார் பண்ணப்பட்டதான இந்த ஆராமத்தை பார்க்கிறார்கள், இந்த பார்க்கல உட்கார்ந்து அனுபவிக்கிறார்கள். ஆனா இந்த பார்க்கை யார் தயார் பண்ணினான்னு கவனிக்க மாட்டேங்கிறாள்னு கவலைப்படுறது வேதம். அதே மாதிரி விவகாரம் பாருங்க, ஏதோ பார்க்குன்னு அந்த மூலையில பார்க்குங்கிறாங்க, யார் பண்ணினா எப்ப பண்ணினா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமப்படுத்தினா. பார்க்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பார்க்க ஏதோ இடத்தை கொடுத்து விடலாம், நல்ல மரங்கள் போட்டு அதை மெயின்டைன் பண்ணி ஜலத்தை கொடுத்து. இன்னும் சில பேர் என்ன பார்க்க இருக்கிற மரங்கள்லாம் இவன் இஷ்டமா வெட்டின்னு இருப்பான், யானை மாதிரி போன மாதிரி வெட்டின்னு இருக்காங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல. அதுக்கும் உயிர் இருக்குங்கிறது மறந்து விட்டான். நீங்க பாக்குறதுக்கு அது அழகா இருக்கணுமா, அதுக்காக மரத்தை வெட்டினா நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு கையும் காலம் வெட்டினா எப்படி இருக்கு நமக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் எப்படியோ அப்படித்தானே மரங்கள். இவனுக்கு உயிர் இருக்கா போல அதுக்கும் உயிர் இருக்கோ இல்லையா? அதுக்கும் வலிக்குமா வலிக்காதா? ஆனா அது அழ முடியல, நீங்க அழுதுருக்க கத்தரேல் சண்டை போடுறேன், அதை அவளுக்கு பண்ண முடியல, அதனால கவலைப்படுறது. ஆனா இந்த ஜென்மால எப்படி இருக்கோ, அடுத்த ஜென்மால நீங்க மரமா வந்து நீங்க வெட்டினான்னு யாரு வெட்டினானோ அவன் அது வந்து வெட்டுமா இப்படின்னு சுத்தி சொல்லி போற இடத்துல இது ரொம்ப இருக்குன்னு. அயல் விவகாரம் எப்படி இருக்குன்னா மற்றவர்களை நாம் ஹிம்சப்படுத்தப்படாது. அப்படி இந்த பார்க் இருக்க, ஒரு அழகான பார்க் இருக்கப்பா, இந்த பார்க்ல வந்து உட்காரு அப்படிங்கிறார். எப்படிப்பட்டதான பார்க்க? சம்போத்தியான வசந்த சங்கினி. பார்க்கல என்னைக்கும் போய் உட்கார முடியாது அந்த வசந்த ருத்துவுல. அப்ப போய் உட்கார்ந்தாதான் நல்ல காத்து வரும், தென்றல் காத்து வரும், ஆனந்தமா உட்காரலாம். அதே போல சம்புத்தியானம் எனக்கூடியதான வசந்த ருத்து இன்னைக்கு சம்புத்தியான வசந்த சங்கினி. அந்த ஆராமம் எங்க இருக்கு, பார்க் எங்க இருக்கு? கிருதாராமே நம்ம இதயம் எனக்கு கூடியதான பார்க்கல. இங்க என்ன விசேஷம்னா அகஜீர்ணச்சதாக பாபம் எனக்கூடியதான பழுத்த இலைகள்லாம் கீழ் வந்துடுது. இந்த வசந்த ருத்து வரத்துக்கு முன்னால என்ன ஆகும்னு, அந்த சீத்த காலத்துல அந்த இலைகள்லாம் உதிரும். இலை உதிரும் நிலைகள்லாம் ஒரு காலம்னு ஒண்ணு, ஒரு 2 மாசம் பழுத்த இலைகள்லாம் பழுத்த இருக்கான் எல்லாம் கீழே ஒண்ணா விழுந்துடும். மரம் எல்லாம் மொட்டை மரம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த வசந்த ருத்து வந்ததுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் துளுக்க ஆரம்பிக்கும். துளுக்க ஆரம்பிச்சு ஒரே பச்சை பச்சைன்னு இருக்கும் மரங்கள்லாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படி இந்த பார்க்கல என்ன ஆச்சுன்னா அகஜீர்ணச்சதா ஜீர்ணச்சதாக, ஜீர்ணம்னா பழுத்ததான, சதாக இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு, ஸ்ரஸ்தாக உதிர்ந்து போச்சு. என்ன இந்த ஜீர்ணச்சதம்னா இவனுடைய பாப்பங்கள். என்னைக்கு நீங்க சிவனுடைய பார்க்குக்கு போகணும்னு நினைச்சேளோ அந்த நினைப்பை என்ன பண்ணிட்டுன்னு உங்க மனசுல இருக்கிற பாப்பங்கள்லயே போக்கடிச்சுட்டு சிவனை தியானம் பண்ணணும்னு நினைச்ச பாப்பங்கள்லாம் உதிர்ந்து போச்சு. பெரிய பெரிய மரங்கள், அந்த மரங்களுக்குள்ள என்னாச்சுன்னா அதை ஒட்டிட்டு அதை சுத்திட்டு கொடிகள்லாம் இருக்கு. கொடிகள் தானா நிக்காது, அதை படரும் பொழுது என்ன பண்ற, பக்கத்துல ஏதாவது மரம் தான் அதை வந்து சுத்திக்கும். அதே போலயே பக்தி எனக்கூடியதான கொடிகளுடைய கூட்டங்கள் அது என்ன பண்ணிட்டு அந்த மரங்களை, பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பார்த்தேடா, உபனிஷத்துகள் எனக்கூடியதான மரங்கள் அதை அப்படியே சுத்திட்டு போயிட்டுதான். பக்தி அதை வாசிக்கணும், இதை வாசிக்கணும், அதை கேட்கணும். கேட்டாச்சே சார், ஸ்வேதாஸ்திரம் 10 தரம் கேட்டேன். குருதாரனே இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் 5 தரம் பார்த்தேன் சார், குருமுகமா கேட்டேன்னா. இருந்தாலும் மறுபடியும் கேட்டா அது ஒரு சந்தோஷம். அதே கதை, தெரிஞ்ச கதை தானே. எது தெரியாது உங்களுக்கு? ராமாயணம் தெரியாதோ, பாரதம் தெரியாதோ, பாகவதம் தெரியாதோ, தெரிஞ்சாலும் அதை சொன்னா அது சொல்ல தீரு வேற, அதை கேட்கறது ஒரு சந்தோஷம். எத்தனை தரம் சொன்னாலும் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஏற்படுறதல்லவா. இவைகளுக்கே எப்படின்னா உபனிஷத்தை சொல்லணுமா? ஏன்னா உபனிஷத்து ஒன்றுதான் உங்களை தொடர்றது, மற்றவைகளாம் கதை. இந்த உபனிஷத்து என்ன பத்தி,
ஆகையால் அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பக்தி லத அச்சடா விலசிதாக, பக்தி எனக்கூடியதான கொடிகளுடைய கூட்டங்கள் அதோட சேர்ந்திருக்கு. புண்ணிய பிரவாள ஸ்ரிதாக, அதுல துளுத்து இருக்குன்னு என்ன புண்ணியங்கள். முன்னால பாபங்கள்லாம் கீழ் விழுந்துருத்து, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது பழுத்து கீழ் விழுந்துருத்து. சாதாரண லோகத்துல சொன்னா பாப்பம் பழுத்ததுன்னா, பழுத்ததுன்னு துன்பம் வரப்போறதுன்னு அர்த்தம். உன் பாப்பம் பழுத்தது அப்பா வரட்டும் அப்படிங்கிற அம்மா. இந்த பையனும் பாக்குறான், நானும் பாக்குறேன் என்ன, ஏன்னா நானும் உன்னை பத்தி சொல்ல யார் பாப்பம் பழுக்கிறதவங்க விவகாரம் அப்படி இல்ல. விவகாரம் ரெண்டாச்சு, பாப்பம் பழுத்ததுன்னு துன்பம் வருதுங்கிற அபிப்பிராயத்துல லோக்கல்ல உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இங்க பாப்பமானது உதிர்ந்து போயிடுது. பக்தி எனக்கூடியதான கொடிகள் எல்லாம் சேர்ந்து அதை பிடிச்சு வந்திருக்கு. புண்ணிய பிரவால ஸ்ரிதாக, புண்ணியங்கள் எனக்கூடியதான துளிர்கள், அங்குரங்கள் அது அங்க வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் தீப்யந்தே குண கோரகாக, நல்ல குணங்கள் எனக்கூடியதான மொட்டுகள் ஒழிக்க ஆரம்பிச்சது. அரளி இருக்க, அரளி புட்பமா வந்த பிறகு அது மாதிரி ஒரு மாதிரி, அரளி மொட்டா இருக்குமையானால் அந்த ஸ்திரீகள்லாம் அத ஜடைய போட்டுக்கிறதுக்காக அதை வச்சிருப்பான். அது ஒரு மாதிரி அழகா இருக்கும் அரளி மொட்டானது. அதே போலயே இந்த ஜாஜி மொட்டு இப்படி பார்த்துக்கிறாள் இல்லையோ, அதே போலயே மொட்டுகள் தீப்யந்தே குணகோரகாஹ ஜபவசஹ, அங்க இருக்கக்கூடியதான பட்சிகள் அது கத்தின்னு இருக்கா போல. மனுஷாளுக்கு என்ன ஆச்சுன்னா இங்க வந்ததுமே ஜபவசஹ, உள்ளூர உங்க இதயத்துல பரமேஸ்வரன் தியானம் பண்ணிருந்துமே என்ன ஆச்சுன்னா பரமேஸ்வரன் நாமாவை சொல்லணும். எத்யட்சதன் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்கா தகமா சுஹந்தி தத் ஹரா சிவா பரமேஸ்வரா பவா சர்வா மிருடா இப்படிங்கிற பேர்கள்லாம் அப்பப்ப மனசுல வந்துட்டே இருக்கு. ஜபம் பண்ணிட்டே இருக்கான். பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம. மனசு என்ன பண்ணிட்டு இருக்க, அப்பப்ப அந்த சிவனுடைய பெயர்கள் ரெண்டு சின்ன சின்ன பேர், அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பெயர்களை மனசை சொல்லிட்டு இருக்கான். புஷ்பான் ஜபவசஹ. அதுக்கப்புறம் நல்ல வாசனை, ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு வாசனை. இந்த புஷ்பங்கள்லாம் என்ன, எதற்காக வச்சுக்கணும், எப்ப வச்சுக்கணும், இவைகள் இதுல பிரயோஜனம் என்னன்னு வேதங்கள் சொல்றது. சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சா, அம்பாள் தலையில இத்தனை புஷ்பங்களும் இருக்கா. இந்த புஷ்பங்கள்லாம் எந்தெந்த புஷ்பம் எதற்காக வச்சுக்கணும், அது என்ன பண்றது. நம்ம ஊர்ல மல்லி புஷ்பத்தை தலையில வச்சுக்கோன்னு சொன்ன, இது என்னமோ அழகுக்கு வாசனைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உடம்புல இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான இந்த ரத்த பிரசாரம் இருக்கு, அதனால வரக்கூடியதான வியாதி போகுமா மல்லி புஷ்பத்தினால. அதனாலதான் மல்லி புஷ்பங்களை தலையில வச்சுக்கோன்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் இந்த பிளவர் தெரப்பின்னு இப்ப ஆரம்பிச்சிருக்கான் ஒண்ணு. இவன் தானே பிளவர் தெரப்பி சொல்றத வேதங்கள் சொல்லியிருக்க. எதற்காக புஷ்பத்தை பகவானுக்கு போட சொன்னார், அந்த புஷ்பத்தை நீங்க பகவானுக்கு கையால எடுத்து நீங்க போடும் பொழுது அந்த வாசனையானது உங்களுக்கு படுமையானால் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் போகும். இந்த புஷ்பம் பகவானுக்கு என்ன சார், பகவான் தானே சிருஷ்டி பண்ணினார், அவர் தானே இந்த நேச்சர்ல எத்தனையும் கொடுத்திருக்கார். அவருக்கு நீங்க போட்டதுனால அவர் புஷ்பத்தையே எடுத்து அவர் பாதத்துல போட்டா அவருக்கு விசேஷமா இல்ல. அதை நீங்க கையாண்டு அது உங்க கிட்ட கொண்டு வந்து அது நீங்க பகவானுக்கு போடுற வியாசல நீங்க அதனுடைய வாசனை உங்க மேல படுமையானால், உங்க மூக்குக்கு வறுமையானால் அது உங்களுக்கு நன்மையை பண்றது. ஆகையால் புஷ்பம், புஷ்பத்தினுடைய வாசனை மனுஷனுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு சக்தி. அதுக்காகத்தான் பண்ணியிருக்க. பிளவர் தெரப்பின்னு வெளியூர்ல சொன்னா நம்ம ஓஹோன்னு என்ன விசேஷம் அப்படிங்கிற. இந்தூர்ல கிடைக்கிறா போல புஷ்பங்கள் வேற எங்கேயும் கிடைக்காது, ஞாபகம். அதுலயும் வாசனை புஷ்பங்கள் நம்ம ஊர்ல தான். இங்க இருந்து பாம்பே போனேன்னா துலுகன் சாமந்தி தான் கிடைக்கிறது. அங்க ஒண்ணு நல்ல புஷ்பமே கிடைக்கல சார். கிடைச்சாலும் என்னடா ஒரு கை நிறைய புஷ்பம் வெள்ளனா 150 ரூபாங்க. அடே பண்ணா இந்தூர்ல என்னடா எவ்வளவு புஷ்பம் இருக்கு, ஆனா நம்ம அதை உபயோகப்படுத்துறது இல்ல. அது பகவானுக்கு கட்டி போடுவா. அந்த பாரிஜாத புஷ்பங்கள்லாம் அந்த ராம நவமி என்னைக்கு வரும், அந்த சந்தர்ப்பத்துல வரும், அதை எடுத்து ஊசியில கோத்து கோத்து வரிசையை நீட்டா வச்சு அப்படியே கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு போட்டு, ஏன்னா அவளுக்கு இஷ்டமா பாரிஜாதம் அந்த புஷ்பத்து பேர்லயே இருக்கு. பாரி அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான சந்தோஷத்தினால் உண்டாகுது. சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது, கிருஷ்ண பக்தியை உண்டு பண்ணக்கூடியது, மனசுக்கு நிறைவை உண்டு பண்ணக்கூடியதான புஷ்பம் பாரிஜாத புஷ்பம். அதே போலயே மந்தாரம்,
மந்தம் மந்தம் அப்படின்னு மெல்லமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அந்த வேகமா போறான் பார்த்தல, எதை எடுத்துட்டாலும் டக்குன்னு கோபம் வருது பார்த்தல, அதை குறைக்குமா. மந்தமாக ஒரு அறத்தை கோபத்தை கொடுக்கறது மந்த அறம். இப்படி ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் அந்த பேர்லயே இருக்கு விசேஷம். அத்தனை விவகாரங்கள் நமக்கு இருக்க நாங்க பாக்குறது இல்ல. ஆனா இந்த பார்க்கல இத்தனை புஷ்பங்களுக்கு புஷ்பாணி சத்வாசனா, நல்ல வாசனையோடு இருக்கக்கூடியதான புஷ்பங்கள். அதோட மட்டுமல்ல பழமும் இருக்கு. எப்படி ஞானானந்த சுதாமரந்த லஹரி, ஞானம் ஞானமும் ஆனந்தமும் அறிவு இருக்க, அந்த அறிவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான அறிவு, ஆனந்த வடிவமான அறிவு. சுதா மரந்த லஹரி, அந்த மகரந்த லஹரி ஆனந்த லஹரி, ஆனந்த பெருக்கு எனக்கூடியதான சம்பித்தல அபியுன்னதி. சம்பித்தலம், சம்பித்துனா ஞானம், ஞானம் எனக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியதான அழகான ஒரு விசேஷமான மரங்கள்லாம் இருக்க. ஆகையால் இங்க போய் உட்காரு, இங்க அங்கேயும் சுத்தாத. இது வேற எங்கேயும் இந்த பாலைவனத்தெல்லாம் சுத்திட்டு இருக்காய் நீ, மனசு அங்கெல்லாம் வேண்டாம்பா, அவனுக்கு அழகான பார்க்க கொடுத்திருக்கேன், இங்க சுத்துங்க அப்படிங்கிறது. சம்போத்யான வதந்த சங்கினி கிருதாராமே அகஜீர் நச்சதாக பிரஸ்தாக பக்திலதா விலசிதாக புண்ணிய பிரபாளஸ்ரிதாக திவ்யந்தே குணகௌரகாः ஜபவதः புஷ்பாணி சத்வாசனா ஞானானந்த சுதாமரந்தலஹரி சம்பித்பலாபியுன்னதி அப்படின்னு இங்க சொன்னா. இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக சிவபக்திய இப்ப ஹிருதயம் எனக்கூடியதான ஒரு பார்க்க சொல்லி அங்கே இப்படி சொன்னோம். இந்த சிவபக்திங்கிறது ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில போய் நீ இரு, ஏரி கரையில இருந்து சந்தியானந்தனம் பண்ணு, சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு மனச அந்த சிவபக்தி எனக்கூடியதான ஏரிய நீர்நிலையை விசேஷமாக சொல்ல போற. இத அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.